வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் அதிகம் உள்ள மில்லட் ரெசிபி மில்லட் தோசை தாங்க பார்க்க போகிறோம். கம்பு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அருமையான இந்த கம்பு தோசை நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யலாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப் அளவு கம்பு மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. கூடவே 1/4 கப் அளவு அரிசி மாவு அதையும் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாயும் 1லேருந்து 2 வரைக்கும் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் 1 பொடியாக நறுக்குனது அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போது ஒரு கரண்டி அளவு தயிர், நல்லா கெட்டி தயிரை ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம். 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துருந்தேங்க. நல்லா கரைச்சிட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக 2 தக்காளி, ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், 3 பூண்டு பல், ஒரு காஞ்ச மிளகாயெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு வரமிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கிடலாம். கூடவே வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டுக்கலாங்க. இதில் ஒரு சின்ன பீஸை புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. இது 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு இறக்கி வச்சிடலாம். ஆறுனது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாங்க. கம்பு தோசைக்கு சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறிடுச்சுங்க. இது மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இது கிண்ணத்தில் ஊற்றிட்டு இதுக்கு தாளிச்சிக்கலாங்க. தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய், பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு பொரிஞ்சதும் நம்ம இது சட்னி மேலே ஊற்றிடலாங்க. கலந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாவு நல்லா 20 நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சுங்க. அடுப்பில் தோசைக்கல் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி எல்லா இடமும் தடவிடலாம். கல் நல்லா காஞ்சது ஒரு கரண்டி அளவு எடுத்துகிட்டு எட்ஜில் இருந்து நம்ம ஊற்றலாங்க. ரவா தோசைக்கு ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றிக்கலாம். சுற்றியில் எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா மெலிசாவே கரைச்சிக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு எடுத்துடலாங்க. இது நல்லா மொறுமொறுன்னு வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. நான் அதில் ஒரு 1/4 கப் அளவு தான் அரிசி மாவு சேர்த்துருந்தேன். இந்த போல் நம்ம எல்லா தோசையும் சுட்டுடலாங்க. நல்ல ரத்த சோகை வராமல் தடுக்கும். இந்த கால்சியம், இரும்பு சத்து அதிகம் உள்ள இந்த கம்பு வச்சு நம்ம இது போல் இன்ஸ்டண்ட்டாக தோசை சுடலாம். உடம்பு சூட்டையும் இது தணிக்கும். அதனால் நம்ம இதை அடிக்கடி சேர்த்துக்கலாங்க. கூடவே தக்காளி சட்னியும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்திங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. டயபிட்டிஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. ப்ளட் சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறதால இதுவும் சேர்த்துக்கலாம். இந்த டேஸ்டான சத்தான இந்த கம்பு தோசை நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.